இல்லாமல் கட்டப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அன்று இந்த நாளின் துதி ஆராதனைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒரு மனதோடு கத்தாவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதித்து கத்தாவே, அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. செய்தியை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் தர முடியாது ஜெபிக்கிறோம். வேத வசனத்தை கேட்டு ஏனோதான் என்று நாங்கள் இராதபடி கத்தாவே, அதன்படி நடந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. மீதியான நேரம் முழுது எங்களோடு இருந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். துதி கனமை மேலாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம நியாயப்பிரமாணத்தில் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்குது. படிச்சிருக்கீங்களா? பொய் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்ட்டு பைபிளில் சொல்லியிருக்குது. இப்போ ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன். யாரெல்லாம் உண்மை சொல்கிறா, யாரெல்லாம் பொய் சொல்கிறாங்கிறது இதில் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஆர் யூ ரெடி? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பொய் சொல்லக்கூடாது. பார்த்தீங்களா? நிறைய பேர் கையே தூக்கலை. அவங்களை கர்த்தர் சந்தோஷமா வைப்பாராக. அல்லேலூயா. அப்போ இப்படிதான் நிறைய சபையில கேட்பாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனசுக்குள்ள புருஷன் வீட்டில் போனா தூக்கி போட்டு மிதிக்க போறான், என்ன பண்ணன்னு தெரியல, பயமா இருக்கும். அப்படி இல்லை. நம்ம சந்தோஷமா இல்லைன்னா நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நிறைவுகளை எல்லாம், நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாளைக்கு மே மாசத்துக்குள்ள நாம் கடந்து செல்ல போகிறோம். நாளைக்கு தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் தினம், மே டே. அந்த நாளுக்கு நம்ம செல்ல போகிறோம். அடுத்த மாதத்தை தேவன் நம்ம எப்படி வைக்க போகிறார்? ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். ஆராதனை கீதங்கள் 94 புதுவாழ்வுல பார்ப்பா. புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்திலும் இருக்கிறது. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும். ஆராதனை கீதங்கள் 94. புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்திலே 298வது பாடல். புதிய நாளுக்குள் என்ன நடத்தும் இருக்கும், அதை புதிய மாதத்திற்குள் என்ன நடத்தும். 298. கைகளை தட்டி உற்சாகமாய் படிக்கும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய
வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக களிப்பை ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பெலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க உறவுகள் சீர் பொருந்த உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட குடும்ப சமாதானம் நான் பெற்றிட தாரும் தேவா. புது பெலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. புது பெலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பெலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய மாதத்திற்குள்ள நம்ம அடுத்த மாதம் போகிறோம். நிறைய பிரச்சனைகள் என் கண் முன்னாடி ஃபேஸில் இருக்கும். முடியாமல் நம்ம பயந்துட்டு இருப்போம். அப்படித்தானே? ஆமாவா? எல்லாருக்கும் ஆமா தான். எல்லாத்துக்கும் ஆமா. கஷ்டம் இருக்கா? ஆமா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா. அழாம இருக்கீங்களா? ஆமா. அழுதுட்டு இருக்கீங்களா? ஆமா. எல்லாத்துக்கும் ஆமா. நல்லது தான். எல்லாத்தையுமே பாசிட்டிவாகவே என்ன செஞ்சுட்டு இருப்போம், சொல்லிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா. ஆண்டவர் நம் கண்ணீரை துடைக்கிற தேவன். நிச்சயமாகவே அடுத்த மாசத்துல உங்கள் குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவார். நாம் சங்கீதத்தின் பகுதிக்கு கடந்து செல்ல போகிறோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 144. அருமையான கிருபாகரன் பிரதர் முன்னால் வந்து வாசிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் சங்கீதம் 144. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரலும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனே நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனே நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும்.
கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன். தம்பூரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உம்மதடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமேல் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்திருந்த அரமனை மூலக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-16,000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்ரு உட்புகுதலும் கூடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. வாசிக்க வேண்டிய வசனம் 1, 3, 5, 15. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திர நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவர்களை தொடும். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. அன்பின் தகப்பனே, என்னை மன்னியுங்கள் ஆண்டவரே. இந்த பாவியை மன்னியுங்கள் ஆண்டவரே. இந்த ஜெப ஆலயத்துக்கு மீண்டும் வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வராமல் தடைப்பட்ட தடைகளை விலக்கியதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, மேலும் மேலும் தொடர்ந்து வருவதற்கான ஜெபத்தையும் தீய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னிடத்தில் அகல வேண்டும் ஆண்டவரே. மீண்டும் மீண்டும் பழையபடி நான் புதுப்பிக்க இந்த ஆலயத்துக்கு ஜெபக்கூடத்துக்கு நான் வருவதற்கான தடைகளை நீக்கி போடுங்கள் ஆண்டவரே. அப்பா, இங்கே வந்திருக்கிற அனைவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எல்லா இடத்திலும் இருக்கிறது. பண சூழ்நிலை, மனவேதனையிலும் ஆஸ்பத்திரியில் போய்கின்ற சிகிச்சைக்காக போயிருக்க அவர்களுக்காக நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். ஏழு மீட்டிங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இன்னும் கடன் சுமையில அதையே நினைத்து கொண்டிருக்கிற மக்களை நீங்கள் அவங்கள கடன் சுமையிலிருந்து கொஞ்சம் உயர்த்துங்கள் ஆண்டவரே. அவர்கள் பொருளாதாரத்தை உயர்த்துங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, அதற்காக நினைவாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கேன்சர், சுகர் போன்ற நோய்களிலே பாதிப்படைந்திருக்கிற மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிற அவர்களுக்காக நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என் அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற வெங்கட் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமாபதி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, மௌலி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீண்டும் மீண்டும் அவர்களுக்காக ஜெபியுங்கள் ஆண்டவரே. கர்த்தா, ஜெபிக்கும் வரங்களை தாருங்கள் ஆண்டவரே. தொடர்ந்து ஜெபிக்கிறதற்கும் ஆலயத்திற்கு செல்வதற்கான பணிகளை செய்வதற்கான எனக்கு தருங்கள் ஆண்டவரே. அப்பா, நான் பாவி ஆண்டவரே. மீண்டும் மீண்டும் இந்த இடத்திலே நான் உணர்த்துகிறேன் ஆண்டவரே. என்னை மன்னியுங்கள் ஆண்டவரே. நான் செய்த பாவத்திற்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, இங்கே வந்திருக்கிற அனைத்து ஜனங்களை நீங்கள் நிறைவாக ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே. அப்பா, உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே. உங்களை நம்பி வந்திருக்கிறவர்களை உங்கள் பாதத்தில் விழுந்து கிடைக்கிறவர்கள் அவர்களை தூக்கி விடுங்கள் ஆண்டவரே. அவர்கள் தாழ்ந்து போகாத படிக்கும், வெட்கப்பட்டு போகாத படிக்கும் அவர்களை உயர்த்துங்கள் ஆண்டவரே. அப்பா, மீண்டும் 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 உங்களை நினைவு கூறுங்கள் ஆண்டவரே. நாங்கள் உங்கள் அடிமை ஆண்டவரே. நாங்கள் உங்கள் அடிமை ஆண்டவரே. அப்பா, உங்களை விட்டு விலகாமலும் காத்து உங்களை மேலும் மேலும் நாங்கள் சோஸ்தரித்து பாடிக்கொண்டே துதித்து உங்களை வசனத்தை தியானித்துக் கொண்டிருப்போம் ஆண்டவரே. அப்பா, எங்களை உயர்த்துங்கள் ஆண்டவரே. அப்பா, உயர்த்துங்கள் ஆண்டவரே. இந்த ஜெபம் தந்ததுக்காக, இந்த வசனத்தை தந்ததுக்காக மோகன் பாஸ்டர் குடும்பத்துக்கும் மோகன் பாஸ்டருக்கும் நன்றி சொல்லி துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் துதி ஆராதனைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு சின்ன சாட்சியை சொல்லிடுறேன். நம்ம இங்கே கூடி ஜெபிக்கும் போது பொன்மாரில் உள்ள ஸ்டெல்லா எங்களுடைய கணவர் அருள்தாஸ் பிரதருக்காக நம்ம ஜெபித்தோம். அவங்களுக்கு கிட்னியில் நிறைய ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லி முடிவு பண்ணி ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் நோபல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு ஐசியூவில் வச்சுருந்தாங்க. நம்ம கூடி ஜெபிக்கும் போது ஜெபித்தோம். அப்போ ஒரு வார்த்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆப்ரேஷன் இல்லாமே அவருக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார் என்று. அல்லேலூயா. பணமும் கட்டிட்டாங்க. 2,70,000 பணம் கட்டிட்டாங்க. ஜெபித்து கொண்டு இருந்தோம். முந்தா நாள் அதை நேற்று அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கணும். முந்தா நாள் நேற்று எல்லாம் பண்ணி அவங்கள ஐசியூவில் கொண்டு வச்சு ஆப்ரேஷனுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. காலமே ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு திருப்பி ஒரு ஸ்கேன் எடுக்கும்போது சரீரத்தில் ஒரு வியாதி கூட இல்லை. அல்லேலூயா. அந்த டாக்டர் வந்து கேட்டாங்களாம், இட் இஸ் அ மிராக்கிள், இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த அந்த மனுஷனை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசுவார். அவர் சொல்லியிருக்காரு, அவருக்கு எப்படி சொல்லன்னு தெரில. எங்களுக்காக இந்த இடத்துல ஏலிம் ஜெப வீட்டில் எங்கள் ஃபாதர் ஜெபம் பண்ணார். அதனால தான் எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருக்கிறார் என்று. இது ஏலிம் ஜெப வீட்டுக்கு ஒரு மகிமை இல்லை, ஏலிம் ஜெப வீட்டில் வசிக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க நாளை காலமே டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க.
கட்டின பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. 15 நாளைக்கு மாத்திரை சாப்பிடுங்க, பெரிய வியாதி அவங்களுக்கு, பயங்கரமான அது பிழைக்க மாட்டாங்க அப்படி சொல்லி தான் கொண்டு சேர்த்துருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ண பிறகு அவங்களுக்கு சுகர் இறங்கலைன்னா உயிருக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சுகரும் கிடையாது, ப்ரெஷரும் கிடையாது, கிட்னியில் ப்ராப்ளம் கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் அதான் அந்த டாக்டர் சொல்லிருக்காரு, இட் இஸ் அ மிராக்கிள் அப்படின்னு சொன்னாராம். அதே அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனை துதிக்கும்படி எழுந்திருக்க போகிறோம், கர்த்தரை துதிக்க போகிறோம். துதிக்கிற நேரம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு ஒரு டைமிங் கிடையாது. சபையில் போனால் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் துதி ஆராதனை இஸ் ரூல்ஸ், அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை என்ன செஞ்சிடணும், துதித்து கொண்டே இருக்கணும். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். பாடல் புத்தகத்தில் இருக்கிறது 384வது பாடல். நல்ல கைகளை தட்டி எங்களோடு சேர்ந்து சந்தோஷமா படிக்கணும், சிரிச்சுக்கிட்டே படிக்கணும். சரிங்களா? பாட்டு படிக்கும்போது சிரிச்சுக்கிட்டே நல்லா சந்தோஷமா படிக்கணும். அக்காண்டி பாட்டு படிக்காம சிரிச்சுட்டு இருக்கக்கூடாது, நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா படிக்கணும். ஸ்மைலிங். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. எங்கும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, எங்கும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, எங்கும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், சத்தமே கேட்கல, இயேசுவையே. எங்கும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சத்துருவை நீதிப்பாய், எதிரி அடங்குவான், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்து, நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்கு தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்கு தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடுவோம் சென்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆமென். ஓயாமல் துதிப்போம், ராஜா
ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜா இயேசுவையே ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை ராஜாதி ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் ஆமென் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே ஆமென் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள் செல்வனை அவர் பணிக்கு கொடுத்து நீ துதியுங்கள் பெரியவரே பிறவுகளே தேவனை துதியுங்கள் செல்வங்களை சுவக்காய் செலுத்தி துதியுங்கள் ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் நல்ல சந்தோஷமா படிப்பான் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆமென் அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஆமென் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடுவோம் சென்னா ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா 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 பாடுவோம் சென்னா ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன் ஓசன்னா ஆமென் ஓயாமல் துதிப்போம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே அல்லேலூயா கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா ராஜாதி ராஜாவாம் இயேசு இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறாருங்க இன்னைக்கு அவர் சொல்ல போற வார்த்தையை நாம் தியானிக்க போறோம் அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை கேட்க போறோம் அதை நம்ம சிந்தனைகளோடு உள்ள இதயத்துக்குள்ள கொண்டு போறோம் இன்னைக்கு அந்த இயேசு ராஜா இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நமக்கு செய்ய போறாரு அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே ஏன்னா துதித்து நம்ம பாடுறதுக்கு பாத்திரர் அவர் தான் அல்லேலூயா யாரெல்லாம் சந்தோஷமா சொல்றீங்க அல்லேலூயான்ட்டு உங்க சத்தம் இன்னும் பத்தாது ஆல் ஆர் ஷவுட் அல்லேலூயா கர்த்தர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்னோடு சேர்ந்து கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல ஆண்டவர் காத்தாரே அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் என்னை காத்தாரே இன்னைக்கு கொடுத்திருக்க ஆண்டவர் வச்சிருக்கிற செய்தி ஒரு சில வார்த்தைனாலும் அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்ம துதிக்கிற நேரத்தில் ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்துவார் அல்லேலூயா நீங்க துதிக்கிற நேரத்தில் கால் வலிக்கு கை வலிக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க எல்லா வழியிலும் ஆண்டவர் நீக்கி போட்டுருவாரு நீங்க போகும்போது வெறுங்கையே போவது இல்லை பெரிய பலத்தோட போறீங்க ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா
அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிகவும் கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிகவும் கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். சங்கீதத்திற்காக செய்திக்காக அருமையான மகள் ஸ்மைலி சிறுக்கும் அச்சபிப்போங்க. ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான செவ்வாய்க்கிழமை மாலை ஆராதனைக்காக பாதப்படியிலே வந்திருக்கோம் ராஜா. அப்பா நாங்கள் சிறு கூட்டமாக அப்பா சிறு ஜனங்களாக உங்களுடைய பாதப்படியில் வந்திருக்கோம் ராஜா. வந்த ஒருத்தருக்கு நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேலையில் கூட அப்பா நாங்கள் கேட்க போகிற செய்தி உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. அப்பா அப்பா பாஸ்டர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா எங்களோட வாழ்க்கையில் அப்பா பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. அவைகளை நாங்கள் கேட்டு மாத்திரம் செல்லாதபடிக்கு அவைகள் கேட்டு எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய நீங்க உதவி செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இம்மட்டுமாக நாங்கள் உண்மைக்கு இவ்வளவு நேரம் நாங்கள் வர்ஷிப் பண்ண எல்லா நேரத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுக்கு வர்ஷிப் பண்ண ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகள் எல்லா கவலைகள் எல்லாவற்றையும் நீங்க நீக்கப்படணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆரம்ப முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசனம் எங்களோட கூட இருந்து வழி நடத்தட்டும். மீதான நேரத்தை உடைய கத்திலப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். மீட் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜெயல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இன்னைக்கு செய்தியில் ஒரு விசேஷம் இருக்குது பார்த்துடுங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக என்னுடைய மனைவி தான் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கணும். பாஸ்டர் மாட்ட நான் சொன்னேன், அவங்களும் மறந்துட்டாங்க. நான் அவளை விட்டுட்டு மற்றவங்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கேன், என் ஒய்ஃப் தான் மெசேஜ் கொடுக்க போறான்னு. கடைசியில் சாயந்தரம் சொன்னேன், நீ தான் மெசேஜ் கொடுக்கணும், எல்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்டா. நோன்ட்டா ஒன்றும் ஓடலை. சரி, ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லும் போது தான் இந்த வார்த்தையை கொடுத்தாரு. உபாகமம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல, கர்த்தர் கவனிங்க, உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் உன்மேல் சந்தோஷமாய் இருப்பார். இப்ப மேல உள்ளதெல்லாம் கொஞ்சம் விட்டுறேன்னே, ஏன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், பைபிளை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், இல்லை நிறைய ஷெட்யூல் சொல்லிவிட்டாரு, அது கொஞ்சம் கேட்குற கஷ்டமா இருக்கும். ஆனால் அந்த கடைசிலேன்னு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏதான் திரும்பவும் உங்களுக்கு நன்மை செய்வதில் எப்படி இருக்கிறாரா, சந்தோஷப்படுறாரு அப்படின்னு யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். திரும்பவும் எனக்கு அவர் நன்மை செய்யறதுல ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா, சந்தோஷப்படுறாருனா. ஏற்கனவே நான் நன்மை என்ன செஞ்சிட்டு இருந்தேன், அனுபவிச்சுட்டு இருந்தேன். நிறைய நன்மை ஆண்டவர் கொடுத்த நன்மைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு அந்த நன்மைலாம் என்ன செஞ்சு போச்சு, காணாம போச்சு. இல்லாட்டி நான் பறி கொடுத்துட்டேன், அது என்னை விட்டு இழந்துடுச்சு. இல்லாட்டி என்னுடைய தவறான காரியங்களால் அந்த நன்மைகளை நான் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்ல, நீ திரும்பவும் நீ என்ன செய்யணும், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தா நீ இழந்து போன சந்தோஷத்தை திரும்பவும் உனக்கு என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். ஆமே சொல்லுங்க. அப்ப இழந்து போன குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், ஆண்டவர் சொல்லார் திரும்பவும் நான் உனக்கு அதை கொடுக்க போகிறேன். இழந்து போன உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், ஆண்டவர் சொல்றார் திரும்பவும் நான் அது உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். நல்ல பாடி, நல்ல ஹெல்த்தா தான் இருந்தேன், எல்லாம் இருந்தேன், என் ஆரோக்கியம் என்னை விட்டு பறிப்பட்டு போச்சு, இப்ப நான் எப்படி இருக்கிறேன், இப்போ பார்த்தாலும் வியாதியே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார் திரும்பவும் அந்த ஆரோக்கியத்தை நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். இழந்து போன அன்பு திரும்பவும் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு நான் அதை சந்தோஷமாய் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். துக்கமுகமா இல்லை, கேட்டு தொலைச்சிட்டான பாவி அப்படிலாம் இல்லை, சந்தோஷமா மன நிறைவோடு ஆண்டவர் உங்களுக்கு என்ன
செய்யறாராம், கொடுக்க போகிறார். அப்படி கொடுக்கறதுனால உங்கள் குடும்பத்துல முதல்ல சமாதானம் உண்டாக போகிறது. அப்படி கொடுக்கறதுனால உங்க குடும்பத்துல சந்தோஷம் உண்டாக போகிறது. அப்படி கொடுக்கறதுனால உங்க குடும்பத்துல குறைவுகள் எல்லாம் நிறைவாக போகிறது. ஆண்டவர் அது சந்தோஷமா உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்க குடும்பத்துல துக்கம் மாறி சந்தோஷம் உண்டாக போகிறது. அல்லேலூயா. அப்ப இப்ப நீங்க நினைச்சுக்கணும், நீ எதுலாம் நான் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்னென்ன காரியத்துல நான் இழந்துட்டு இருக்கிறேன், எதெல்லாம் நான் ட்ரை பண்ணி எனக்கு அது இன்னும் நடக்காம இருக்கு, இனிமே நான் சந்திக்க வேண்டிய எனக்கு முன்னாடி இருக்கிற ப்ராப்ளங்கள் இதெல்லாம் எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன், இதுல எனக்கு ரிசல்ட் எப்படி வரப்போகுது, இப்படிலாம் நினைச்சு திக்குன்னு அடிச்சுட்டு இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு தான் சொல்றாரு, எதை குறித்து நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது, உன்னை சந்தோஷப்படுத்துவதில் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை சந்தோஷப்படுத்துறதுல யாருக்கு ரொம்ப சந்தோஷமா? கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷமா. ஒரு குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சு, எதுக்கு அழுதுன்னு தெரியல, வயிற்றை தட்டி பார்த்தாங்க, அதை தட்டி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. டாக்டர்கிட்ட போய் பார்த்தா உங்க குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வெளியே வந்த பிறகு ஒரு நர்ஸ் சொன்னாங்களாம், வீட்டில் எவ்வளோ டாய்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டாய்ஸா? நாங்கள் அதெல்லாம் பிள்ளைகளுக்கு ரொம்ப வாங்கி கொடுக்க மாட்டோம், முதல்ல அதை என்ன செய்யுங்க, வாங்கி போடுங்க, உங்க பிள்ளை எப்படி இருக்குன்னு பாருங்கன்ட்டு. உடனே டாய்ஸ்லாம் நிறைய வாங்கி போட்டா அந்த குழந்தை அதை வச்சு விளையாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ ஒருத்தருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, கொடுத்துட்டு இருப்பாரு. அதை நான் பெற்றுக்கொண்டேன்னா அதை அனுபவிச்சுட்டு இருக்கிற நேரத்துல நைஸா அப்படி கடவுளுக்கு விரோதமா போனா மொத்தத்தை என்ன செஞ்சிருவாரு, தூக்கிடுவாரு. கொடுத்ததை என்ன செஞ்சிருவாரு, தூக்கிடுவாரு. தூக்கின பிறகு குய்யோ முறையோ நம்ம கத்திட்டு கிடக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனா அதுக்கு ஒரு ஆண்டவர் சொல்றாரு, நீயும் மனம் திரும்பி, நீ திருப்பி என்னிடத்துல மனம் திரும்பி வந்த அப்படின்னாச்சுன்னா நீ இழந்ததை நான் உனக்கு திருப்பி எப்படி கொடுப்பேன், டிமாண்ட் பண்ணி கொடுக்கறது இல்லை, இப்படின்னு சொல்லி அப்படிலாம் மிரட்டிலாம் கொடுக்கறது இல்லை, சந்தோஷமா அதை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அப்ப இனிமேல் நீங்க பெற்று பொருளுகிற காரியம்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷமா கொடுக்கறத நீங்க நிறைவா என்ன செய்வீங்களா, பெற்றுக்கொள்வீங்களா. பைபிள்ல ரூத் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதுல 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ரூத் 1:21. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில். போதுமா? நான் நிறைவுள்ளவளாய் என்ன செஞ்சேன், புருஷன் வீட்டுக்கு போனேன், கணவர் வீட்டுக்கு தான் போறா. நிறைவுள்ளவளாய் பெத்லகேமிலிருந்து மோவாப் தேசத்துக்கு நிறைவுள்ளவளா தான் என்ன செஞ்சா, போனா. ஆனா போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னா நிறைய கஷ்டமான காரியங்கள் நடந்து போச்சு. அவளுக்கு நிறைய பிள்ளைகள், 2 பசங்களும் இருந்தாங்க. 2 பேருக்கும் அந்த தேசத்திலே கல்யாணம் பண்ணி வச்சா. 2 மருமக்களும் என்ன செஞ்சு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. புருஷனும் அங்க என்ன செஞ்சு, 2 மகனும் இறந்து போயிட்டாங்க. 2 மருமக்கள் மட்டும் தான் கூட இருக்காங்க. புருஷனும் என்ன செஞ்சுட்டான், இறந்து போயிட்டான். போகும்போது எப்படி போனா, நிறைவுள்ளவளா போனா, நிறைவா தான் இருந்தா. இப்ப திருப்பி சொந்த ஊருக்கு வரும்போது எப்படி வரலாம், வெறுமையாக வருகிறேன், வெறுமையா வரேன். இந்த நிறைவை அவ பெற்றுக்கொண்ட ரூபா, அந்த ரூத் சரித்திரத்தை வாசிக்கும் போது, ரூத் அப்படி இருந்தா, இப்படி இருந்தா, நகோமி இப்படி இருந்தா, கடைசியில ஆண்டவரை என்ன பண்ணாலும் மறுவாழ்வு கிடைச்சாங்க, அப்படி சொல்லி முடிச்சு விடுறோம். இவள் எதினால் நிறைவடைந்தாலுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இவளுடைய சந்ததியை விட்டு வேற ஒரு சந்ததியில் போய் என்ன செஞ்சா, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு பிடித்தமாயிராத, தேவனால் வெறுக்கப்பட்ட மோவாப் சந்ததியில் போய் என்ன செய்யறா, தன்னுடைய பையன்களுக்கு பெண் எடுத்தா. காரணம் என்னன்னு, மோவாபியர்கள் எப்படி இருப்பாங்க, சோ பியூட்டி, ரொம்ப அழகா என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. அங்க போய் பெண் எடுத்தா, கல்யாணம் முடிஞ்சது. ஆனா கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சது, முதல்ல இவளுடைய நகோமிங்கிற ரூத்துடைய மாமியார், நகோமியுடைய புருஷன் என்ன செஞ்சுட்டாங்க, இறந்துட்டாங்க. தொடர்ந்து பிள்ளைகளும் என்ன செஞ்சுட்டாங்க, இறந்துட்டாங்க. இப்ப இருக்கிறது 2 மருமகளும், விதவியான மருமகளும் விதவியான தாயும் மாமியாரும் மட்டும்தான். இப்ப திருப்பி சொந்த ஊருக்கு என்ன செய்யறாங்க, ரிட்டர்ன் பண்றாங்க. அப்பதான் சொல்ல, நான் போகும்போது எப்படி போனேன், நல்ல நிறைவுள்ளவளா போனேன், ரிட்டர்ன் வரும்போது எப்படி வரேன், காலியா வெறுமையா நான் என்ன செய்யறேன், வாரேன், எல்லாவற்றையும் இழந்துட்டு நான் வாரேன். என்ன நீங்க நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு கூடுங்க. மாறானா கசப்புன்னு அர்த்தம். ஆண்டவர் என் வாழ்க்கையில ரொம்ப கசப்பை என்ன செஞ்சுட்டாரு, கொடுத்துட்டாரு. இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையில எல்லாம் கசப்பு இருக்கு சிஸ்டர். இந்த பிரிவினால் மாத்திரம் இல்லை, நிறைய காரியங்கள்ல கசப்பு என் உள்ளத்துல இருக்குது. கசப்புனா
இப்படி பிரிஞ்சு போறனால அப்படி கசப்பு இல்லை. சிலரை பார்த்தாலே நமக்கு என்ன செய்யாது, பிடிக்கவே செய்யாது. கசப்பு, விரோதம், பகை, வியாதி நிமித்தம் வாழ்க்கையிலே பெரிய கசப்பு. வாழ்றக்கே எனக்கு என்ன செய்யல, பிடிக்கல. வாழவே எனக்கு பிடிக்கல. பிள்ளைகள்னால ரொம்ப கசப்பு. இன்னைக்கு ஒரு அம்மா பெங்களூர்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நம்ம ஏற்கனவே ஜோம் பண்ண ஒரு பையன் ஊமையா என்ன செய்தான், இருந்தான். ஆண்டவருடைய கிருபையினால அந்த ஊமை என்ன செஞ்சுட்டான், பேசிட்டான். பேசின பிறகு அவனுடைய ஆக்டிவிட்டிஸை என்ன செஞ்சிடுச்சு, ரோஹித் அவன் பேர் மாறிடுச்சு. இப்போ அது அவங்க சிஸ்டர் அவனை கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்துறோன்னு ரொம்ப சேட்டைப்படுறான், வர்றவங்களாம் அடிக்கிறான்னு அவங்க அக்கா எடுத்து, மோகனா சிஸ்டருடைய அக்கா தான் எடுத்து வளர்த்தாங்க. இப்போ அந்த பையனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வேற மாதிரி வித்தியாசமாக என்ன செஞ்சிடுச்சு, போயிடுச்சு. இப்போ அவனை கொண்டு எங்கேயாவது ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துறணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த அவங்க பெரியம்மா ஃபோன் பண்ணுறாங்க, ஹாஸ்டலுக்கு என் பிள்ளைய அனுப்ப மாட்டேன். அவங்க அம்மாட்ட கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிள்ளைகளை நினச்சி எனக்கு எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களால் பார்க்க முடியல. ஸோ எங்கேயாவது கொண்டு ஹாஸ்டலில் தள்ளி விட்டுறலாம். கசப்பு, பிள்ளைகள் மேலே கசப்பு. இன்னைக்கு நம்ம மேலே நிறைய பேர் இந்த சில காரியங்கள்னால கசந்துட்டு இருப்பாங்க. நம்மளை எப்படிலாம் திட்டுவாங்க தெரியுமா? சனியை பிடிச்சது ஏன்னு உயிரோடு என்ன செய்யுது இருக்குது, சனியை எங்கேயாவது செத்து ஒளியாதா, இப்படிலாம் பிள்ளைங்களை குறித்து பெற்றோரும் பெற்றோர்களை குறித்து பிள்ளைகளும் சொல்றது. எங்க அப்பா இருக்கிறதுல எங்க அம்மா இருக்கிறது, நம்ம எங்கேயாவது என்ன செய்யலாம், செத்து தொலைலாம், எங்கேயாவது என்ன செய்யலாம், ஓடிடலாம், இல்லாட்டி எங்கேயாவது ஹாஸ்டலில் பார்த்து ஓடிடலாம், இப்படிலாம் நினைக்கிற உலகம் இப்போ இந்த உலகமே இப்போ இப்படி தான் இருக்குது, கசப்பு. ஆனால் இந்த நகோமிங்கிற மாமியாருக்கு அந்த கசப்பு இல்லை. கணவரும் இறந்து போயிட்டாங்க, பிள்ளைகளும் என்ன செஞ்சுட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. நான் போகும்போது எப்படி இருந்தேன், ராயலா என்ன செஞ்சேன், போனேன். மாமியார் வீட்டுக்கு வாழ போகும்போது எப்படி போனேன், ராயலா போனேன். இப்போ நான் எப்படி வரேன், எம்டியா வரேன். அடிச்சு தோத்து விட்டாங்கப்பா நீங்க, எம்டியா வரேன். இப்படி நிறைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனையா வந்துட்டே இருக்கும். அதனால தான் அந்த அம்மா சொல்றாங்க, நான் முந்தைய நகோமி, நான் சந்தோஷம் உள்ளவா, இப்போ மாறானா கசப்பு நிறைஞ்சவா, நான் வெறுமையா என்ன செய்யறேன், இருக்கிறேன். ஆனா அந்த அம்மா ஆண்டவரை உறுதியா பிடிச்சாங்க. அவன மருமகள் 2 பேர்ல 2வது மருமகள் ரூத் என்ன செஞ்சா, ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கிட்டு மாமியார்ட்ட சொல்றா, மாமியார நீங்க எங்க போனாலும் நான் உங்க என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன், உன் கூட தான் என்ன செய்வேன், வருவேன் அப்படின்னு மாமியார்ட்ட சொன்னோன்னு மாமியாருக்கு பெரிய சந்தோஷம். இந்த காலத்துல மாமியார்ட்ட மருமகள் இப்படி சொல்றா வச்சிருக்கோம், மாமியார நீ எங்க போனாலும் நான் உங்க கூட தான் வருவேன், நான் சனியே எங்க போனாலும் நம்மளை விடாது போலி அப்படின்னு மருமகளை திட்டுற மாமியாரும் உண்டு. இல்லாட்டி மாமியாரை திட்டுறோம், எங்க போனாலும் இந்த மாமியார் எங்க போனாலும் என் கூட வந்துருது, மாமியார் கூட வந்தாலும் பரவாயில்ல, நாத்தனார் வேற கூட வந்து என் குடும்பத்தையே நாரடிக்குதுன்னு ஒரே குடும்ப போராட்டமா தான் இருக்கும். ஆனா இந்த ரூத் சொல்றா, உங்க கூட வருவேன்னு மட்டும் சொல்லல, நீங்க எந்த கடவுளை வணங்குறீங்களோ அந்த கடவுள் தான் என்னுடைய கடவுள். அல்லேலூயா. அந்த ரூத்தினுடைய வாழ்க்கை மாறினதுக்கு காரணமே, அவ வேற தேசத்துல உள்ள பொண்ணு, வேற ஜாதி பொண்ணு, வேற கடவுளை வணங்கிட்டு இருந்த பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லுது மாமியார்ட்ட, மாமியாரே நீ எங்க போனாலும் உன் கூட தான் வருவேன், உங்க மகனை தான் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், என் புருஷன் செத்து போயிட்டாலும் பரவாயில்ல, நீங்க எங்க போனாலும் உன் கூட வருவேன் மாத்திரம் இல்ல, உன்னுடைய ஆண்டவர் யாரோ அவரை எனக்கும் ஆண்டவர். அந்த வார்த்தையை ஆண்டவர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. அந்த ரூத்துக்கு போவாஸ்ங்கிற ஒரு வாலிபனை, தேசத்துல நல்ல உயர்ந்த இடத்துல இருந்த ஒரு பெரிய பணக்கார வாலிபனை ரூத் 2ஆம் தரமா கல்யாணம் பண்றா. அந்த ரூத்துக்கு அது முதல் தரமா என்ன செய்யறது, ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ ரூத்தினுடைய வாழ்க்கையில குறைவு எல்லாம் இழந்து போய் சந்தோஷத்தமா இருந்த வாழ்க்கை இழந்து போன நேரத்துல ஆண்டவர் திரும்பவும் அவளை என்ன செய்தார், போவாஸ்ங்கிற ஒரு வாலிபனை திருமணம் செய்து கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தினார். இழந்த வாழ்க்கையை அவள் மீண்டும் பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படி இழப்புகள் வாழ்க்கையில இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார், இழந்து போனதை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். அந்த ரூத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய ரூத்துடைய மாமியார் நகோமி எடுத்து வச்சு வளர்க்கும் போது அங்க ரூத் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ரூத் 4:14. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று லிசன், இன்று உங்களுக்கு தயை செய்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப எல்லா காரியங்களும் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரா,
தயவு பாராட்ட போகிறார், தயை செய்ய போகிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஜெயம் உங்களுக்கு. ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமேன் சொல்றதுக்கு இந்த முக்குறீங்களம்மா. ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுது என்று அர்த்தம். அப்போ உங்களுக்கு தயை செய்கிற ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன வாழ்க்கையை மீண்டும் புதுப்பித்து கொடுக்க போகிறார். அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதில் சந்தோஷப்படுகிறார். இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் இருக்கு. எதுக்கு இதை சொல்றேன்னா, சில பிள்ளைங்க புதுசா பைபிள் எங்க இருக்குன்னு தெரியாம, தம்பி இதை ஒழுங்கா லாக் பண்ணுமா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் எனக்கு என்ன செய்யல, கிடைக்கல. காரியங்கள் கைகூடி வரல. பேதுரு தான், அவர் மீன் பிடிக்கிறவர் தான். ராத்திரி போய் தான் மீன் பிடிச்சிட்டு போட்டை கொண்டு போனாரு. வரும்போது எம்டியா என்ன செய்யறாரு, நிறைய கிடைக்கும்னு எதிர்பார்த்து போனாரு. நிறைய மார்க் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸாம் எழுதுறோம். நிறைய மார்க் கிடைக்கும், ரிசல்ட் வந்தால் தான் அங்கே என்ன செய்யும் தெரியும். டப்பு கலரும் அப்போ தான் எழுதுறோம். அங்கே ஒன்றும் என்ன செய்யலை, கிடைக்கல. சோகமாக வந்து என்ன செஞ்சிருக்காரு, மீன் பிடிக்க பயன்படுத்தின வலையை எடுத்து ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு காலமே நான் ஒருத்தட்டு இந்த சம்பவத்தை சொன்னேன். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்க +2 புக்கெல்லாம் எடுத்து திருப்பி அந்த அம்மா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டேன். ஒருவேளை நான் ஃபெயில் ஆகிட்டு திருப்பி நான் என்ன செய்யணும், எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணுன்ட்டு. அவங்க என்ன இன்னும் எக்ஸாமே என்ன செஞ்சிருக்காது, முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். +2 எக்ஸாம் முடிஞ்சிட்டா பாப்பா. அந்த பொண்ணு ஃபெயில் ஆயிரோங்கிற நம்பிக்கையில் அடுத்த வருஷம் திருப்பி எழுதுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை என்ன செஞ்சிட்டு இருக்கு, ரெடி பண்ணிட்டு இருக்கு. இங்க பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, மீன் ஒன்றும் கிடைக்காம அந்த வலையை என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, ரிப்பேர் பார்த்துட்டு இருந்தாராம். அந்த வலைய, அந்த போட்டை, அந்த எம்டியா இருந்த போட்டை தான் ஆண்டவர் கேட்டாரு, அந்த படகு எனக்கு தா. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, உன் வாழ்க்கையில எதெல்லாம் வெறுமையா இருக்கோ அந்த வெறுமையை யார்கிட்ட கொடுத்துரு, ஆண்டவர் சொல்றாரு ஏன்ட்ட கொடுத்துரு. நான் அதை நிறைவா உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன், மாத்தி தந்துருவேன். பேதுரு ஒன்றும் சொல்லலை, எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாரு. பேதுரு ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. ஒண்ணுமே இல்லாம நம்ம இருக்கிறோமே, எப்படி நம்ம வாழ்க்கையை ஓட்ட போறோம் அப்படின்ட்டு. ஆண்டவர் கூடுறாரு, பேதுருவே கமான் கமான் வா வான்னு கூப்பிட்டாரு. வந்தாரு. நீ திருப்பி போட்டை எடுத்துட்டு எங்க போ, கடலுக்குள்ள போ, இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போய் ஆழமான இடத்துல போய் வலைய போடு. பேதுரு யோசிச்சிருக்கலாம், நான் பரம்பரையா மீன் பிடிக்கிறவன். பகல்ல மீன் என்ன செய்யாது, கிடைக்காது. மீன்லாம் எங்க போயிரும், கடலுக்கு அடியில போயிரும். சாயந்தரம் ஆக ஆக மீன் என்ன செய்யும், மேலே வரும். எல்லா இடமே மீன் பிடிக்க போகிறது சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் போட்டு என்ன செய்யும், உள்ளே போகும். ராத்திரி ஃபுல்லாக மீன் பிடிச்சிட்டு காலமே என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. பேதுரு கேட்டிருக்கலாம்ல, எனக்கு தெரியாதா மீன் எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியாதா, இப்போ போய் மீன் பிடிக்க போச்சாலும் எப்படி மீன் கிடைக்கும், அப்படி ஏதாவது ஆர்குமெண்ட் பண்ணான்னு இருக்கா, இல்லவே இல்லை. பைபிள் சொல்லுது, ஒன்றும் அகப்படலை, ஆனாலும் உம்முடைய சொல்படி நான் என்ன செய்கிறேன், இப்போ நான் போகிறேன். கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த மனுஷெல்லாம் கீழ்ப்படுகிறானோ அவன் ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. பேதுரு வெறும் படகை கொண்டுட்டு போற, திட்டிக்கிட்டும் போல முறுமுறுத்துட்டும் போல அது பாட்டுக்கு போறாரு. சரி, ஆனாலும் நீ சொல்றபடி நான் என்ன செய்யறேன், வலைய போடுறேன்னு வலைய போட்டாரு. பைபிள் சொல்லுது, வலை கிழிந்து போகத்தக்கதான நிறைய மீன்களை பிடிச்சாரு. அது 2 படகுன்னு கொண்டு போனது 1 படகு. ஆனா அங்க இருந்த போட்டெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து பிடிக்கிற மீனெல்லாம் போட்டு 2 போட்டு நிறைய என்ன செஞ்சுட்டு வந்தாரு, பிடிச்சிட்டு வந்தாராம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால், முதல்ல வாஸ்தமா உபாகம் 30:10 என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தால் நீ இழந்ததுக்கு பதிலாக 2 தனியா பெற்றுக்கொள்ள போகிறாய். ஹல்லேலூயா. நீ எதை இழந்திருந்தாலும் சரி அம்மா, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி போயிருக்கலாம், உங்களுடைய இப்ப பணம் போயிருக்கலாம், இல்லை வேற எந்த விதத்திலும் ஏதாவது ஒரு இழப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்க 2ஆ என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்ளுங்க. 2 மடங்குன்னு சொல்லியிருக்கு. 2 மடங்கு, 2 போட் நிறைவா பெற்றுக்கொண்டானா.
இப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, இன்னைக்கு ஏப்ரல் 30, இந்த ஏப்ரல் 30 வரைக்கும் நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. வீட்டில் போய் வேணா பேப்பர் எடுத்து எழுதுங்க. இதெல்லாம் நான் இழந்து போனேன், எந்த விஷயத்துல இழந்திருக்கேன்னு எழுதி வச்சுட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லுங்க. 1ஆம் தேதி நாளைக்கு மே டே அன்னைக்கு ரெட்டிப்பான நன்மைகளை பெறுவதற்கான ஆசீர்வாதத்தின் வாசலை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் அதை நம்புறீங்க, யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறீங்க, ரெட்டிப்பான நன்மைகளை எனக்கு தருவார். ஆண்டவர் சொல்றாரு சகரியா 9ஆம் அதிகாரம் அதுல 11, 12, 13 வருஷத்துல, தண்ணீர் இல்லாத குழிக்குள்ள தாகத்தோடு கிடக்கிற உங்களை உங்களுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே என்ன செய்வேன், மீட்டெடுத்து ரெட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு தருவேன். அதை இன்றே உங்களுக்கு என்ன செய்வேன், தருவேன். ஒரு சிலருக்கு கொட்டாய் வருது, தூக்கம் உங்கள் கண்களை விட்டு விலக கடவுது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன் அப்படின்னு ஆச்சுன்னா எப்படி நன்மை கிடைக்குமா? ரெட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த மாசத்துல நான் இழந்ததை எல்லாவற்றையும் என்ன செய்வேன், பெற்றுக்கொள்வேன். எதெல்லாம் நீ வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாம இழந்து நிற்கிறீர்களோ, வாழ்க்கையை இழந்திருக்கலாம், ஒருவேளை வேறு விதமான பாக்கியங்களை பிள்ளைகள் இழந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், இழந்ததை ரெட்டிப்பாய் நீ பெற்றுக்கொள்வாய், இழந்தவற்றை நீ ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்வை. எல்லாமே ரெட்டிப்பான நன்மையில. அப்போ அப்படி சொல்லும்போது விக்கிரசாத நம்ம யோசித்தரக்கூடாது, வேற தவறான லைன்ல என்ன செஞ்சிடக்கூடாது, யோசித்தரக்கூடாது. எனக்கு ரெட்டிப்பா கிடையாது, லஞ்சம் வாங்கிட்டு இருப்ப, அடுத்த மாசத்துல ரெட்டிப்பா தருவாருன்னு ஆண்டவர் இல்ல, இருக்கதே என்ன செஞ்சிருவாரு, புட்டிங்கி தூர எரிஞ்சு போட்டுருவாரு. எதில் நீ குறைவுபட்டிருக்கிறாயோ உன்னுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பார். நீ நல்ல அந்த குறைவுகள் என்னை விட்டு நீங்கணும்னு சொல்லி நீ எவ்வளவு பாரத்தோடு ஜெபிக்கிறையோ அதுக்கு ரெட்டிப்பான நன்மை உனக்கு உண்டு. இந்த குறைவுகள் என்னை விட்டு நீங்கணும், என் சரீரத்தை விட்டு நீங்கணும்னு நீ விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிச்சயமாகவே எனக்கு ஆண்டவர் செய்வார் நம்பிக்கையோடு ஜெபித்து பாருங்க. ரெட்டிப்பான நன்மைகள் உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். போதும். திராட்சரசம் குறைவுபட்ட போது, முதல் வார்த்தை சொல்லுது திராட்சரசம் குறைவு, அடுத்த வார்த்தை திராட்சரசம் இல்லை. எங்க? கானாவூர்ல ஒரு கல்யாண வீட்டில் இப்போ நமக்கு பாயாசம் கொடுக்குற மாதிரி அங்கே அப்போ என்ன கொடுக்குறாங்க, ஜூஸுக்கு பதிலாக ஒயின், திராட்சை ரசம். போதை பொருள் அல்ல, சுத்தமாக தயாரிக்கப்பட்ட திராட்சை ரசம். டீ காபிக்கு பதிலாக திராட்சை ரசம் கொடுக்குறாங்க. நாங்கள் பெங்களூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். போன உடனே எங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுத்தாங்க, ஒயின் தான் கொடுத்தாங்க. மாதிரி இருந்தது. அவங்க அதெல்லாம் சீரியஸ் குடிச்சு பார்த்தா சாதாரண கிரேப் ஜூஸ் தான். அப்போ கிரேப் ஜூஸ் இல்லை, முடிஞ்சு போச்சு, கொடுக்கறதுக்கு ஒயின் இல்லை. அதை இயேசுகிட்ட போய் சொல்றாங்க, அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைபட்டு போச்சு, இப்ப திராட்சை ரசம் இல்லை. அப்போ குறைவுகளை எங்க கொண்டு போய் சொல்லணுமோ அங்க கொண்டு போய் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. குறைவுகளை யார்கிட்ட சொல்லணும்? வாலிய பிள்ளைகள் சொல்லுங்க. குறைவுகளை யார்கிட்ட சொல்லணும்? ஏசப்பாட்ட சொல்லணும். குறைவுகளை பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டுகிட்ட சொன்னா ஒன்னும் ஆக போறது இல்லை. நம்முடைய குடும்பத்தில் உள்ள குறைவுகளை இன்னொரு ஃபேமிலி கூட போய் நீங்க பகிர்ந்து கொண்டீங்கன்னா உங்க ஃபேமிலி தான் டவுனா என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஆயிட்டு இருக்கோம். எப்பவுமே பாருங்க, நம்மகிட்ட கொஞ்சம் மேலே உள்ளவங்ககிட்ட போய் அவங்கள பார்த்தோன்னா நம்ம குறைகளை சொன்னால் நமக்கு அவங்க ஏதாவது என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்கன்னு நினச்சி 1க்கு 2 குறைவுகளை என்ன செஞ்சுட்டு இருப்போம், சொல்லிட்டு இருப்போம். ஏங்க இப்படி சோகமாக இருக்கீங்க, சாத்த வாழ்க்கையில் என்ன இருக்குது, எனக்கு ஆண்டவர் கொடுத்த புருஷன் சரியே கிடையாது, அவன் அந்த ஆளை கல்யாணம் பண்ணதுக்கு என்ன செஞ்சுருக்கலாம், எங்க கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம். சரி அப்படின்னு சொல்ல மனைவி மாதிரி சொல்லுவாங்க. சில புருஷன் மாதிரி ஏன் தாடியெல்லாம் வளர்த்துட்டு அலைவீங்கன்னா, வாழ்க்கை கல்யாணம் பண்ண நாளையிலேருந்து இந்த தாடி வளர்க்கறது தான் வேலைன்னு சொல்லுவாங்க. ஏன் குடிகாரனா மாறினாலும் என் பொண்டாடி சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் நீ இப்படி இருக்கிற கடை என் புருஷன் சரியில்லைன்னு சொல்லுவா. இப்படி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குறைய எங்கே போய் சொல்லிட்டு இருக்கோம், இன்னொரு 3rd person, இன்னொரு மனுஷன்ட்ட சொல்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட சில காரியங்களை பாஸ்டர்கிட்ட கூட நீ சொல்லக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது யாரு? சேர்த்து வைக்கிற கடவுள் குடும்பத்தை பிரிப்பாரா? இல்ல. தேவன் இணைத்ததே மனுஷன் பிரிக்காத. நான் யாரு, வானத்திலிருந்து விழுந்தானா? இல்ல. கடவுளுடைய வேலை செய்யற ஒரு சாதாரண வேலைக்காரன் தான். அப்ப பாஸ்டர்கிட்ட போய் நம்ம சொல்றது, ஊழியக்காரங்க சொல்றது ஜோபத்துக்காக நம்ம சொல்றோம்.
ஆனா அதை காட்டிலும் மேன்மையானது எங்க தெரியுமா போகணும்? நேரா எங்க போகணும்? இயேசுவானவர்கிட்ட, ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு ஆண்டவரே, பற்றாக்குறை, என் லைஃப்ல நிறைய பற்றாக்குறை, இல்லாட்டி என் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு பற்றாக்குறை, சமாதானத்துக்கு பற்றாக்குறை, என் குடும்ப வாழ்க்கையில பினான்ஸ் லெவல்ல பற்றாக்குறை, எல்லாம் பற்றாக்குறை பற்றாக்குறை பற்றாக்குறை. ஆண்டவர்கிட்ட சொன்னா ஆண்டவர் சொல்லிடுறாரு, அங்க ஒரு வெறுமையா இருந்த பாத்திரத்துல தண்ணி எடுத்து ஊத்துங்கன்னாரு, அதை திராட்சை ரசமா மாற்றிட்டாரு. அதே 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே சொல்றாரு. அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க அனுபவிச்சுட்டு இருந்த காரியம் குறைஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கு பதிலா இப்ப ஆண்டவர் புதுசா ஒரு திராட்சை ரசத்தை தாராரு. அது முந்தி இருந்த வாழ்க்கையை விட, அந்த ருசியை விட இந்த ருசி எப்படி இருக்குமா? செம்மையான ரசம். சொல்லுங்களேன், செம்ம டேஸ்ட்னு சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன், செம்ம டேஸ்ட். அப்போ உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது? செம்ம டேஸ்டா மாறப்போகுதுன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா, ஒரு குறைவுமே என்ன செய்யாது, இருக்காது. ஒரு குறைவும் இல்லாத நிறைவான சமாதானமான நல்ல மகிழ்ச்சிங்கிற ஒரு சுவையை கொடுக்கிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறாருன்னா, நீங்க ஆவியின் கனிகள் 9 கனிகளை நீங்க என்ன செஞ்சிருக்கணும், பெற்றிருக்கணும். நவரசம் அப்படின்னு சொல்றான், நவமணி தானியங்களை சொல்றான், நவக்கிரகம் 9 கிரகங்களை குறித்து என்ன செய்யறான்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, ஆவின் வரங்கள் 9, ஆவின் கனிகளும் 9. ஆவின் கனிகள் எதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். மொத்தம் 9 கேரக்டர் நம்மகிட்ட இருக்கணும். இந்த 9 கேரக்டர் உங்களுக்கு இருந்தாச்சுன்னா ஆண்டவர் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி விடுவார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை எப்படி இருக்குமா? அறுசுவை உணவை போல என்ன செய்யுமா, இருக்குமா. கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. லூக்கா 24. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு போதும். யாரை பணிந்து கொண்டு? இயேசுவை பணிந்து கொண்டு திரும்பும் போது எப்படி இருந்தாங்களாம்? மிகுந்த சந்தோஷம். சத்தமா சொல்லுங்களேன், மிகுந்த சந்தோஷம். எப்போ? இயேசுவை பணிந்து கொள்ளும் போது. இப்ப யாருக்கு மிகுந்த சந்தோஷம் கிடைக்க போகுது? நீங்களுக்கு தான். எனக்கு முன்னாடி இருக்கவங்க அவ்வளவு பேருக்கும் எப்படி கிடைக்க போதா? மிகுந்த சந்தோஷம். இந்த பாஸ்ட பார்த்தனாலயா? இல்ல, உங்கள் கண்கள் இயேசுவை காணட்டும். அல்லேலூயா. இயேசுவை பார்த்த உடனே, ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க யாரு கூட தான் இருந்தாங்க? இயேசு கூட தான் இருந்தாங்க. இயேசு செய்த அற்புதத்தெல்லாம் பார்த்தாங்க. அவர் கூட போய் நல்லா என்ன செஞ்சாங்க, வனாந்தரத்தை சாப்பிட்டாங்க. போற இடம்லாம் நல்ல சாப்பாடு. எனக்கெல்லாம் இப்பெல்லாம் பிரியாணினாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. போற இடத்துலலாம் என்னதான் கிடைக்குது? பிரியாணி, சிக்கன். நேற்று ஒரு வீட்டில் சாப்பாடு, திருப்பி சாயந்தரம் குளத்தூர் ஒரு இடத்துக்கு போனால் அவங்க இவ்வளோ சிக்கனை கொண்டு வச்சு இவ்வளோத்தையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும். எனக்கு வயிறு கலக்குது, புடுங்குது, என்ன பண்ணனே தெரில. இப்போ எனக்கு சிக்கன்னாலே நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. மட்டன்னாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது, அலர்ஜி ஆயிடுது. கறி மீன் சாப்பிடனாலே எப்படி இருக்கு, அலர்ஜியா இருக்கு. கஞ்சி குடிக்கிறதே சுகமா இருக்கு. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, நம்மளால அதை என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரேன்னு சொல்ற அளவுக்கு சந்தோஷமா கொடுப்பாராம். இயேசு கூட இருக்கும்போது அவங்க அப்படித்தான் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஆனா இயேசு சிலுவையில என்ன செஞ்சு விட்டாங்க, அடிச்சு கொலை பண்ண உடனே மேட்ரு என்ன செஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இனிமே அவ்வளவுதான், இவரால நமக்கு ஒண்ணு என்ன செய்ய போறது இல்ல, கிடைக்க போறது இல்ல. இனிமேல் இயேசுவால எனக்கு ஒண்ணு என்ன செய்யாது, கிடைக்காது. அவர் என்ன செஞ்சுட்டாங்க, சிலுவையில அடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படித்தான் இருக்கோம். ரைட் ரைட். பெரிய வெள்ளிக்கிழமையோட நம்ம மேட்டர் என்ன செஞ்சது, முடிஞ்சது. இயேசுவை என்ன செஞ்சுட்டாங்க, சிலுவையில அடிச்சாச்சு. துக்கமுகமா என்ன செய்யறோம், இருக்கிறோம். ஏன் துக்கமுகமா இருக்கிறோம்? இயேசுவை சிலுவையில என்ன செஞ்சாச்சு, அடிச்சாச்சு. ஆனா அந்த துக்கம் எப்ப மாறிச்சான், இயேசு 3ஆம் நாள் உயிரோட என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டாரு. செத்தவர் உயிரோட வந்துட்டாரு. அவரை பார்த்த உடனே அவங்களுக்கு அப்பேற்பட்ட சந்தோஷம். அப்போ இன்னைக்கு
உங்க வாழ்க்கையில உங்க இதயத்துக்குள்ள இயேசு சிலுவையில மரித்தவராய் இருக்கிறாரா, கல்லறை விட்டு வெளியே வந்த உயிரோடு எழுந்தவரா இருக்கிறாரா? ரெண்டு பேராவும் இருக்கணும். ஆர்டிக்கல் ஒன்று இருக்கு, வென்ட்ரிக்கல் ஒன்று இருக்கு. மரித்த இயேசு ஒரு பக்கத்துல இருந்தா தான் எனக்காக அவர் என்ன செய்தார்? மரித்தார். என் பாவங்களுக்காக மரித்தார், என் வியாதிகளுக்காக மரித்தார், என் சாபங்களுக்காக மரித்தார். அந்த எண்ணங்க இருக்கும். அடுத்த பக்கத்துல எப்படி இருக்கணும்? உயிரோடு இருக்கிற இயேசு இருக்கணும். இந்த இயேசுவை பார்க்கும்போது என் மனசு துக்கப்படணும். இயேசு எனக்காக இதெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லி அந்த துக்கம் தான் மனம் திரும்புதலை உங்களுக்கு உண்டு பண்ணும். அல்லேலூயா. மனம் திரும்புதோன்னு யாரை தெரியுமா பார்க்கிறோம்? உயிரோடு இருக்கிற இயேசுவை பார்க்கிறேன். இயேசு சொல்ல நான் உயிரோட தான் என்ன செய்யறேன்? இருக்கிறேன்ப்பா. அப்போ இந்த துக்கம் மாறி சந்தோஷமான வாழ்க்கை என்ன செஞ்சிருது? வந்துருது. யோவான் 16:20 எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நீங்க எப்படி இருக்கீங்க? அழுது துக்கமா, அழுது புலம்பிட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் புலம்பிட்டு இருக்கா? கையை தூக்குங்க பார்க்கலாம். லேஸ் அப்படி தூக்குறாங்க. லைட்டாக புலம்பிட்டு இருக்க ஆண்டவரே, இல்லை கொஞ்சம் புலம்பிட்டு இருக்க ஆண்டவரே? நல்லதான் தூக்குங்களா? நான் புலம்பிட்டு தான் இருக்கேன் ஆண்டவரே, அழுது புலம்பிட்டு தான் கிடக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் சொல்றார், இப்போ நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகுது. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். அல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக ஆண்டவர் மாற்றுவார், என் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார். அதே யோவான் 16:22 வாசித்து ஜெபிக்கும்படி நம்ம எழுந்திருக்க போகிறோம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். மறுபடியும் உங்களை காண்பேன், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. நல்ல கைதடி இயேசு நாமத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் உங்களை என்ன செய்வேன்? பாப்பேன். இப்போ இந்த செகண்ட்ல நான் எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? பார்த்துட்டு இருக்கேன். நீங்களே எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? துக்கமா இருக்கிறீங்க. மறுபடியும் உங்களை நான் என்ன செய்வேன்? பார்ப்பேன். அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்க. அப்படிதானே? ஆமாவா? இருப்பீங்களா? ஆமேனா? அப்படியே ஆக கிடவது நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். நம் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற இயேசு ரொம்ப நல்லவர். நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம் நெருக்கப்பட்ட நேரங்கள்ல ஒடுக்கப்படுகிற சகோதரியே, நீ நெருக்கப்பட்டு வந்திருக்கிற, ஒடுக்கப்பட்டு வந்திருக்கிற, துன்பத்தில் வந்திருக்கிற, துயரத்தில் வந்திருக்கிற, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்பேன். நான் உன் வலது பக்கம் இடது பக்கம் எந்த பக்கத்திலையும் உனக்கு நெருக்கடி வராதுபடி நான் துணை நிற்பேன். எல்லா பக்கம் நெருக்கப்பட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம குறைவுகளோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன்? எப்படி என் பண தேவைகளை சந்திப்பேன்? நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனமே, நான் என் நிலைமை எப்படி இருக்கும்? இதை கேட்டுட்டு இருக்க, லைவ்ல பார்த்துட்டு இருக்க ஒரு சில குடும்பங்களுக்கு சொல்றேன், நாளைக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போகணுமே, நான் என்ன பண்ண போறேன்? என்ன செய்ய போறேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், அது நிமித்தம் துக்கப்படாத. எந்த காரியத்துக்காக நீ ஆஸ்பத்திரிக்கு போறியோ அந்த துக்கம் நீங்கி, வியாதிகளை நீங்க ஆண்டவருடைய சுகத்தோடு வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர், உடைக்கப்பட்ட நேரங்களில்
துணையாக நின்றே எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன் இயேசுவே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன் இயேசுவே. நீர் நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர். நெருக்கப்பட்ட நேரங்களில் துணையாக வந்தீர், நெருக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. சரி சொல்லுமா, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஜெபம் பண்ண கடவோம். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுறவங்க முழங்கால் படியிடலாம். ஆண்டவர் சின்ன ஜெபம் தான், ஆண்டவர் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வார்த்தை, நான் உங்களை சந்தோஷப்படுத்துவதில், உங்களுக்கு நன்மைகளை செய்வதில் திரும்பவும் சந்தோஷப்படுகிறேன். சந்தோஷமாய் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். அம்மா திரும்பவும் திரும்பவும் அகெயின், மீண்டும், மறுபடியும் 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 உன் வாழ்க்கை புதிதாக மாறப்போகிறது. உங்களுக்கு எதிரான என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு கர்த்தர் நம்ம வச்சுட்டோம். ஏலிம் ஜெப வீட்டில் வச்சுட்டோம். இது நான் விரும்பும் ஸ்தலம், இங்கே நான் தங்கி இருக்கிறபடினால் நான் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் வாசம் பண்ணிக்கிற இந்த ஸ்தலத்தில் எல்லாத்தையும் வச்சாச்சு. எல்லா தேவைகளை எல்லாம் வச்சுட்டீங்களா? பண தேவைகளை வச்சுட்டீங்களா? வியாதிகளை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? குடும்பத்தில் இருக்கிற பிரிவுகளை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? கணவரை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? எக்ஸாமை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? அடுத்த வருஷம் என்ன செய்ய போறோங்கிறது ஒப்பு கொடுத்துட்டீங்களா? எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் சந்தோஷமாய் திருப்பி அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். மறுபடியும் நான் உங்களை காண்பேன். அப்பொழுது நீங்கள் சஞ்சலம் நீங்கி சந்தோஷமாயிருப்பீர்கள். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவுகளை கொடுங்கப்பா. பிரிவினைகள் மாறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் மனசுல எதை நினைச்சு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தாங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே ஆண்டவர் இன்று இப்பொழுது இந்த நிமிடத்தில் நீங்கள் எந்த காரியத்தை இப்ப நினைச்சிட்டு ஆண்டவர்கிட்ட நிற்கிறீங்களோ, ஒரு நிமிஷம் தான் டைம். இந்த ஒரு நிமிஷத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் சுகபத்திரமாய் வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. தூரத்திலிருந்து வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கணவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து
அருமையான தாயார் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கப்பா. அவங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற மே மாதம் எங்களுடைய குடும்பத்தினர் ஏலும் ஜெப வீட்டில் உள்ள எங்கள் குடும்பத்தினர் எல்லாரும் எல்லா குறைவுகளும் மாறி நிறைவாய் வாழ்வதற்காக சோதரன் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெயம் கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பக்கத்தில் உள்ள கை பிடிங்களேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொல்லுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆமென்.